Hi viewers, I am NCS chemist. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் நிறைய இருக்குது. இதில் வந்து முக்கியமாக சொன்னோம்னா அதில் ஆல்கலாய்ட்ஸு, ஸ்டீராய்ட்ஸு, ஸ்டெப்பின்ஸ் இப்படி சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா ஆல்கலாய்ட்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் ரிசர்பின். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மார்பின் இதை பற்றி போட போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் பிஜி டிஆர்பி ஆகட்டும் இல்லை பாலிடெக்னிக் டிஆர்பி ஆகட்டும், இதுலேருந்து மினிமம் ஒரு 2 கொஸ்டினாச்சும் வந்துடும். இதில் வந்து ஈஸியாக எப்படி வந்து அதில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்லாம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ஈஸி டிப்ஸ்லாம் நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை ட்ராப் பண்ணிக்கிறேன், அப்புறம் நம்ம டாபிக் உள்ளே போகலாம். பாருங்கள். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்பின் வந்து ரிசர்பின். ஃபர்ஸ்ட் அதனுடைய ஸ்ட்ரக்சரை நான் ட்ராப் பண்ணிடுறேன். பாருங்க. ஃபர்ஸ்ட் பிர்ரோல் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்க. பிர்ரோல் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். திஸ் இஸ் பிர்ரோல் ஸ்ட்ரக்சர். இதை கனெக்ட் பண்ணி ஒரு பென்சீன் ரிங் இங்கே இதில் நைட்ரஜன் வர மாதிரி போட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த பொசிஷனில் இன்னொரு பிப்ரிடின் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு பென்சீன் ரிங் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மீத்தாக்சிக் எஸ்டர் குரூப் ஒன்று கனெக்ட் பண்ணிடுங்க. தென் மறுபடியும் இதில் ஒரு 6 மெம்பர்டு ரிங், அதில் 3 மீத்தாக்சிக் குரூப்பு கனெக்ட் பண்ணிடுங்க. CH3 or CH3. தென் இந்த பொசிஷன்லையும் ஒரு மீத்தாக்சி குரூப். தென் இங்கே ஒரு எஸ்டர் குரூப். எஸ்டர் குரூப் போட்டுக்கோங்க. தென் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஒரு மீத்தாக்சி குரூப். இதுதான் வந்து ரிசர்பினுடைய ஸ்ட்ரக்சரு. இதனுடைய ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் மாலிகுலர் ஃபார்முலா MF. the molecular formula of reserpine C33 H40 then N2O9. இதுதான் வந்து ரிசர்பினுடைய மாலிகுலர் ஃபார்முலா. கார்பன் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 33 கார்பன் இருக்கு. 33 கார்பன் இருக்கு. வேணா நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 வந்துச்சு. அதாவது அட்டாச்சு குரூப்ல இருக்கிறது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 8 கார்பன். பிளஸ் இதுல பாருங்க இந்த 6 மெம்பர் ரிங்ல ஒரு 6 கார்பன், 8 6 14. இந்த 6 மெம்பர் ரிங்ல ஒரு 6 கார்பன், 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33. மொத்தம் 33 கார்பனு. ஹைட்ரஜன் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, 40 இருக்கும். நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே ஒரு நைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு நைட்ரஜன் இருக்குது. பிர்ரோல் ஒரு நைட்ரஜனும் இந்த பிப்ரிடின் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற நைட்ரஜனும் 2 நைட்ரஜன் இருக்குது. ஆக்சிஜன் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 ஆக்சிஜன். இதுதாங்க ரிசர்பினுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, எத்தனை மீத்தாக்சி குரூப் இருக்குது, எத்தனை எஸ்டர் குரூப் இருக்குது, எத்தனை கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் இருக்குது, எத்தனை பிரிடின் குரூப் இருக்குது, இல்லை எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பிர்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் கேட்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கலாம். பாருங்க. ஸோ இதில் மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தாச்சு. அடுத்து வந்து ரெண்டாவது சொல்ல பார்த்து என்ன அப்படின்னா, ஸோ ரிசர்பின் on heated with HI. ஹைட்ரஜன் ஐடைடு கூட ட்ரீட் பண்ணோம்னா இது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா 5 molecules of methyl iodide கொடுக்கும். ஸோ அப்படி 5 molecules of methyl iodide கொடுக்குதுன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5 மீத்தாக்சி குரூப் இதில் இருக்கு. 5 மீத்தாக்சி குரூப்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றது நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பாருங்க, எத்தனை மீத்தாக்சி குரூப் இருக்கு? 1 2 3 4. பாருங்க, இங்க ஒன்று 5 மீத்தாக்சி குரூப்ஸ் இருக்கு. தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது சேம் ரெசர்பின்
oxidized with KMnO4 solution, alkaline KMnO4 solution, to produce resorbic acid. Resorbic acid with methanol and trimethoxybenzoic acid. Trimethoxybenzoic acid. So these reactions are indicated the resorpine having two ester groups. Two ester groups present in the compound. So அதாவது alkaline KMnO4 கூட resorpine oxidize பண்ணும்போது இந்த மூணு ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்னு resorbic acid, then methanol, then trimethoxybenzoic acid. இந்த மூணு ஆசிட்டும் மூணு ப்ராடக்ட்டும் கிடைக்கிறதுனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா டெஃபினட்டா resorpine ஸ்ட்ரக்சர்ல ரெண்டு எஸ்டர் குரூப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான். இது எதுனா COO-CH3 பாரு, இது ஒரு எஸ்டர் குரூப், தட் இஸ் RCOOR இந்த கேட்டகரி. தென் பாரு இது ஒரு எஸ்டர் குரூப், பாருங்க இந்த பக்கம் ஒரு அரைல் குரூப், இந்த பக்கம் ஒரு அரைல் குரூப். ஸோ RCOOR. ஸோ இது ஒரு எஸ்டர் குரூப். அப்போ ரெண்டு எஸ்டர் குரூப் இருக்குன்றதுனால இந்த ரியாக்ஷன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். தென் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ resorpine C33H40 then N2O9. ஸோ it is a weak basic nature. அதாவது resorpine is a weak basic அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, because this compound containing two nitrogen atoms presence in the ring. பாரு இங்க ஒரு நைட்ரஜன் இருக்கு, தென் இங்க ஒரு நைட்ரஜன் இருக்கு. இந்த நைட்ரஜன்ல வந்து பாத்தீங்கன்னா லோன் பேர் எக்ஸஸா இருக்கிறதுனால இந்த ரிங்குக்குள்ள என்ன ஆகுதுன்னா டீலோக்கலைசைஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த டீலோக்கலைசைஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால ஸோ என்ன ஆகுதுன்னா எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி பென்சீன் ரிங்ல இருக்கும். இது வந்து எக்ஸஸா இருக்கிறதுனால இதனுடைய பேசிசிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப இதனுடைய நேச்சர் என்னன்னா கண்டிப்பா டெஃபினட்டா இது ஸ்லைட்லி வீக் பேசிக்கா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம கன்க்ளூஷனுக்கு என்ன வரலாம் அப்படின்னா, general formula for resorpine C33H49 N2O9. then resorpine HI கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு 5 மெத்தில் அயோடைடு கொடுக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா கண்டிப்பா resorpine எத்தனை மெத்தாக்சி குரூப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மெத்தாக்சி குரூப்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். then resorpine alkaline KMnO4 கூட ட்ரீட் பண்ணும்போது ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஸோ resorbic acid, methanol and trimethoxybenzoic acid என்ற இந்த மூணு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டா resorpineல டூ எஸ்டர் குரூப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. பாருங்க இங்க ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அதே போல resorpine வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a weak basic nature அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா this compound containing two nitrogen atoms, though each nitrogen atom has one lone pair of electrons. Okay, then அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் நம்ம. அதாவது கார்பனுக்கு வந்து நம்ம எந்த ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 2 3 கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இங்க வந்து இந்த பிரோல இருக்கிற நைட்ரஜனுக்கு 1 கொடுங்க. அதனுடைய கண்டினியூட்டி அப்படியே லைனா 1 2 இது 3 இது 4th பிளேஸ் 5th 6th 7 8 9 10 11 12 இங்க 13 இங்க 14 15 16 17 18 19 20 21 இங்க வந்து 22 23 24 25 26 27 இப்படி சொல்லிட்டு லைன் அப் எழுதி கொடுக்கலாம். This is position of the structures. So இதுல இருந்து क्वेश्चंस என்ன கேட்பாங்கன்னா ஜெனரலா வந்து resorpine உடைய மாலிகுலர் ஃபார்முலா கேட்கலாம். தென் அதுல வந்து எத்தனை மீத்தாக்சி குரூப் இருக்கு அப்படினு கேட்கலாம். 5 மீத்தாக்சி குரூப். தென் இதுல எத்தனை எஸ்டர் குரூப் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2 எஸ்டர் குரூப்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். தென் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி குரூப்னா 5 மீத்தாக்சின்னு சொல்றோம். இது என்ன வீக் பேசிக் நேச்சரா இல்ல அசிடிக் நேச்சரான்னு கேட்டாங்கன்னா வீக் பேசிக் நேச்சர். என்ன ரீசன் கேட்டாங்கன்னா 2 நைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து மேக்ஸிமம் क्वेश्चंस இது மட்டும் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.